எஸ் மரியம் கட் ஆயிடுச்சா? எஸ் மேம். சடனா ஸ்கிரீன் இதுவாயிடுச்சா? எஸ் மேம். இப்போ வந்துருச்சு மேம். இப்போ வந்துடுச்சா? படிக்கலாம். சோ எது வரைக்கும் கட் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா யாருக்காவது? மரியம், சாமுவேல்? மேம் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ரைட் வென்ட்ரிக்கல்லாம் நீங்க அங்க சொல்லும் போது கரெக்ட் ஆயிடுச்சு மேம். அங்க கரெக்டா கட் ஆயிடுச்சா? சோ நான் நடத்திக்கிட்டே இருக்கேன், சடனா வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. சோ I'll figure out. ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்ல வந்து கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ சர்க்குலேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் லெக்சர் நம்பர் 3 உடைய பார்ட் 2 மாதிரி வச்சுக்கோங்க இது. ஓகேங்களா? ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்ல வந்து கான்ட்ராக்ஷன் நடக்கும். கான்ட்ராக்ஷன் நடந்து பம்ப் ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்டரி மூலமா லங்ஸ்க்கு போயிடும். லங்ஸ்க்கு போனதுக்கு அப்புறமா லங்ஸ் என்ன பண்ணும்? இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டா கன்வெர்ட் பண்ணும். அட்மாஸ்பியர்ல இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்னா என்னது? இல்ல கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்சிருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு போட்டுரும். அட்மாஸ்பியர்ல இருந்து வர ஆக்சிஜனை வந்து பிளட்டுக்குள்ள போட்டுரும். இப்போ பிளட் என்னவா மாறிடுச்சு? ஆக்சிஜனேட்டடா மாறிடுச்சு. ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறிடுச்சு. இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்ல இருந்து யாரு கொண்டு வருவாங்கன்னா பல்மனரி வெயின். எங்க கொண்டு போவாங்கன்னா லெஃப்ட் ஆர்டரியம். ஓகே. அப்புறம் பிளட் வந்து லெஃப்ட் ஆர்டரியம்ல இருந்து எங்க போகும்னா லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு போயிடும் கான்ட்ராக்ஷன் மூலமா. லெஃப்ட் வென்ட்ரிகல்ல இருந்து பிளட் வந்து த்ரூ அவுட் தி பாடி வந்து பம்ப் ஆகணும். ஸோ அயோட்டாக்கு அனுப்பும். அயோட்டால இருந்து பிளட் வந்து த்ரூ அவுட் தி பாடி வந்து கொண்டு போகும். அயோட்டா இஸ் தி லார்ஜஸ்ட் ஆர்டரி. ஓகே. ஸோ இந்த ஃப்ளோ டயக்ராம் வந்து அதான் பாத் ஆஃப் பிளட் வந்து அவங்க பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. ஓகே, சொல்லி தரட்டுமா ஒரு வாட்டி? ஸோ மறுபடியும் ஹார்ட்டோடைய கான்செப்ட் தான் கொண்டு வராங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ட்ல இருக்கிற அந்த ஹார்ட்ல இருக்கிற ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆர்டரிஸ்க்கு கொண்டு போகும். ஆர்டரியில இருந்து ஆர்டரியோலுக்கு போகும். ஆர்டரியோல்ல இருந்து கேபிலரிஸ்க்கு போகும். கேபிலரிஸ்க்கு போன பிளட் டிஷ்யூ கூட எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அந்த கேபிலரியோடைய பிளட் என்ன ஆகும்னா அதுல ஃபுல்லா ஆக்சிஜன் இருக்கும், கரெக்டா ஃபுல்லா நியூட்ரியன்ஸ் ஹார்மோன்ஸ் இருக்கும். இது எல்லாம் டிஷ்யூக்கு போயிடும். டிஷ்யூல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுடைய கேபிலரிஸ்க்கு வந்துடும். இப்போ கேபிலரி என்னவா மாறிடுச்சு? டீஆக்சிஜனேட்டடா மாறிடுச்சு. இப்போ இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் வெனியூல்ஸ்க்கு போகும். வெனியூல்ல இருந்து சுப்பீரியர் வீனாக்காவா இன்ஃபீரியர் வீனாக்காவாக போகும். சுப்பீரியர் வீனாக்காவா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹெட் அப்புறமா ஷோல்டர் ரீஜன்ல இருந்து கொண்டு வரும். இன்ஃபீரியர் வீனாக்காவா வந்து லோவர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியில இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்க்கு கொண்டு வரும். சுப்பீரியர் வீனாக்காவும் இன்ஃபீரியர் வீனாக்காவும் எதுக்குள்ள போகும்னா ரைட் ஆர்டரியம்குள்ள போகும். இப்போ ரைட் ஆர்டரியம் கான்ட்ராக்ட் பண்ணி ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மனரி ஆர்டரி வந்து லங்ஸ்க்கு கொண்டு போகும். லங்ஸ்க்கு போன உடனே பிளட் அப்படியே வந்து என்ன ஆகும்? கிளீன் ஆகி ஆக்சிஜனேட்டடா மாறிடும். ஆக்சிஜனேட்டட் பிளட் இப்போ என்ன ஆகும்னா பல்மனரி வெயின் மூலமா லெஃப்ட் ஆர்டரியம்க்கு வரும். லெஃப்ட் ஆர்டரியம்ல இருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டா, அயோட்டால இருந்து த்ரூ அவுட் தி பாடி. ஓகே. மறுபடியும் ஆர்டரி அப்படியே சர்க்கிள் ஆயிட்டே இருக்கும். புரிஞ்சுச்சா? இப்போ ஃபுல்லா கிளியர் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் ஆகலனா கூட இதை இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் 1.5x ஸ்பீட்ல பாருங்க, அப்போ கிளியர் ஆயிடும். இப்போ டபுள் சர்க்குலேஷன். சோ நம்ம ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன் நடக்கும். ஒண்ணு இல்ல 2 சர்க்குலேஷன் நடக்கும். அது எப்படி நடக்குதுன்னு பாக்கலாமா? ஏன் இதை டபுள் சர்க்குலேஷன் சொல்றாங்கன்னு பாக்கலாமா? சோ டபுள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலேஷன் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஃப்ளோ ஆஃப் பிளட் த்ரூ ஹார்ட், லங்ஸ் அண்ட் பாடி. சோ பிளட் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஃப்ளோ ஆயிட்டே இருக்குல்ல, சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கலாம், அதுதான் சர்க்குலேஷன் சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு இந்த பிளட் அப்படியே த்ரூ அவுட் தி பாடி போயிட்டே இருக்குன்னா, சோ ஹார்ட்ல இருந்து ஃபுல் பாடி பார்ட்ஸ்க்கும், பாடி பார்ட்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு இப்படியே சுத்திக்கிட்டே இருக்குன்னா அப்போதான் அந்த ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் எல்லாம் பாடி செல்லுக்கும் போய் சேரும். அப்புறமா கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் எல்லாமே வந்து செல்ல இருந்து இந்த பிளட்டுக்கு போய் அதை வெளியே தூக்கி போட வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. சோ ஹியூமனோட ஹார்ட் பாத்தீங்கன்னா எப்படி பம்ப் பண்ணுதா, என்ன வேலை பம்ப் பண்ணுதுன்னா பிளட் வந்து ஹார்ட்டுக்கு 2 வாட்டி போகுமா. ஒரு கம்ப்ளீட்டான சர்க்குலேஷன்ல பிளட் வந்து ஹார்ட்டுக்கு 2 வாட்டி போகும். அதனாலதான் இந்த டபுள் சர்க்குலேஷன் சொல்றாங்க. புரியுதா? சோ பிளட் வந்து since blood passes twice through the heart, that's why it is termed as double circulation.
ஒரு கம்ப்ளீட் சர்க்குலேஷன்ல வந்து பிளட் 2 வாட்டி ஹார்ட்டுக்கு போகுதா. அதனாலதான் ரெண்டு வாட்டி வந்து பிளட் வந்து ஹார்ட்டுக்குள்ள போகிறதுனால டபுள் சர்க்குலேஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு கம்ப்ளீட்டா சர்க்குலேட் ஆகணும்னா, ஒரு கம்ப்ளீட் சர்க்குலேஷன் முடியணும்னா ஹார்ட் கிட்ட 2 வாட்டி பிளட் போகும். அதனால அந்த டபுள் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க ஹியூமன்ஸ்ல. ஓகே, இப்போ இதை கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ ஆக்சுவலி ஃபிஷஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் சர்க்குலேஷன் தான் ஆகும். சிங்கிள் சர்க்குலேஷன் அதோட மீனிங் என்னது? ஹார்ட்டுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் பிளட் போகும். ஒரு கம்ப்ளீட் சர்க்குலேஷன்ல ஒரே ஒரு வாட்டி தான் ஹார்ட்டுக்கு பிளட் போகும். ஆனா ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா பிளட் வந்து ஹார்ட்டுக்கு 2 வாட்டி போகும் ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் ஆஃப் சர்க்குலேஷன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்ப போகும்னா லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு வருதுல, அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம். அப்புறமா ஹார்ட்ல இருந்து பாடிக்கு போகுது, அது செகண்ட் டைம். இந்த மாதிரி தான். சோ 2 டைம் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி. ஓகே, இப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பாயிண்டா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் பாசஸ், இது வேற கலர்ல பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் பாசஸ் ஃப்ரம் பாடி டு ஹார்ட். கரெக்ட் தானே? டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சுப்பீரியர் வீனா காவா இன்ஃபீரியர் வீனா காவா மூலமா ரைட் ஆர்டியம் ரைட் வென்ட்ரிக்கல் அது ஹார்ட்டுக்குள்ள போகுது. ஓகே, அப்புறமா ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்ல இருந்து பாடிக்கு போகுது. கரெக்டா? இதுதான் நடக்குமே சர்க்குலேஷன்ல. அப்புறமா டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹார்ட் டு லங்ஸ் அண்ட் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ் டு ஹார்ட். சோ 2 டைம் வந்து பிளட் வந்து ஹார்ட்டுக்கு போகுது. 2 டைம் பிளட் வந்து ஹார்ட்டுக்கு போகுது. ஒண்ணு பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு, அப்புறமா லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு. புரியுதா? டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு போகும். ஓகே, அப்புறமா ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு போயிடும். அப்புறமா லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் மறுபடியும் ஹார்ட்டுக்கு வருது. சோ 2 டைம்ஸ் வருதா ஹார்ட்டுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு, ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்ல இருந்து ஹார்ட். அதனாலதான் இந்த டபுள் சர்க்குலேஷன் சொல்றேன். ஓகே, கிளியரா இருக்கா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு போகுது என்ன பிளட்? டி ஆக்சிஜனேட்டட் பிளட். ஹார்ட்ல லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு வருது என்ன பிளட்? ஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த மாதிரி 2 வாட்டி வரதுனால ஹார்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் சர்க்குலேஷன் எங்க இருந்து இருக்கு பார்த்தோம்ல நம்ம, ஹார்ட்ல இருந்து பாடி, பாடியில இருந்து ஹார்ட். சோ இதான் ஒரு கம்ப்ளீட் சர்க்குலேஷன். இந்த கம்ப்ளீட் சர்க்குலேஷன்ல பிளட் வந்து 2 டைம் ஹார்ட்டுக்கு போகிறதுனால அதனால என்ன சொல்றாங்கன்னா இது டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். ஓகே, அப்புறமா லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். 2 டைம் முடிஞ்சிருச்சா? ஈஸி தானே? சோ பாத் ஆஃப் சர்க்குலேஷன் என்ன பாத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்து நல்லாவே கிளியராவே படிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் பாடி டு ஹார்ட் என்னது வீனா காவா கேரி பிளட் ஃப்ரம் டிஷ்யூ வித் வெரி லிட்டில் ஆக்சிஜன் அண்ட் லாட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் இதுதான். கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆக்சுவலி 45 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் டீஆக்சிஜனேட்டட் பிளட். டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை யார் கொண்டு வரா? கேபிலரிஸ்ல இருந்து வீனா காவா வென்யூல்ல இருந்து சுப்பீரியர் வீனா காவா இன்ஃபீரியர் வீனா காவா யாருக்குள்ள போடுறாங்க? ரைட் ஆர்ட்ரியம்குள்ள போடுறாங்க. ரைட் ஆர்ட்ரியம்க்கு போனதுக்கு அப்புறமா கான்ட்ராக்ஷன் மூலமா ட்ரைகஸ்பிட் வால்வு மூலமா ரைட் ஆர்ட்ரியம்ல இருந்து அந்த ட்ரைகஸ்பிட் வால்வு வந்து ஓபன் ஆயிடும். ஓபன் ஆயிட்டு அது மூலமா ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். இப்போ இந்த ரைட் வென்ட்ரிக்கல் மூலமா பல்மனரி ஆர்டரி வந்து இந்த பிளட்டை வந்து லங்ஸ்க்கு கொண்டு போகும். லங்ஸ் கொண்டு போய் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் கொடுத்துரும் அதுக்கு. அந்த லங்ஸ் என்ன பண்ணா கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே அட்மாஸ்பியருக்கு அனுப்பிடும், அப்படியே வெளில தூக்கி போட்டுரும். அதான் நம்ம எக்ஸேல் பண்றோம்ல, அதுதான் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே தூக்கி போட்டுரும். ஆக்சிஜன் எல்லாமே இன்ஹேல் பண்றோம், அதெல்லாம் பிளட்டுக்குள்ள போட்டுரும். ஓகே, இப்போ இந்த லங்ஸ்ல நல்லா ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு, கிளீனான பிளட் இருக்கு, ஆக்சிஜன் உள்ள பிளட் இருக்கு. இந்த ஆக்சிஜன் உள்ள பிளட்டை வந்து பல்மனரி வெயின் வந்து கொண்டு வரும். ஓகே, pulmonary vein carries oxygenated blood from lungs to left atrium of the heart, back to the heart. மறுபடியும் ஹார்ட்டுக்கே கொண்டு வருது. ஸோ ட்வைஸ் வந்துருச்சா? லெஃப்ட் ஆர்ட்ரியம் கொண்டு வரும். லெஃப்ட் ஆர்ட்ரியம்ல பைகஸ்பிட் வால்வ் இருக்கும், அது ஓப்பன் ஆனோட லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அயோட்டா என்ன பண்ணா, இதுல அயோட்டால ரொம்ப ரொம்ப அதிகமான பிளட், ஆக்சிஜன் உள்ள அதிகமான பிளட் இருக்குல்ல, ஆக்சிஜன் நிறைஞ்ச பிளட் இருக்கு, ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கு. இதை வந்து த்ரூ அவுட் தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, புரிஞ்சுச்சா?
எஸ், ஈஸி தானே? ஈஸி தானே இல்ல, ஈஸி தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். பல்மனரி ஆர்ட் என்ன இதான் நான் சொல்லியிருக்கேன். பல்மனரி ஆர்டரியும் பல்மனரி வெயினும் எக்ஸப்ஷன். நார்மலா ஆர்டரிஸ் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து அவே ஃப்ரம் தி ஹார்ட் கொண்டு போகும். ஆனா பல்மனரி ஆர்டரி என்ன பண்ணுனா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு கொண்டு போகும். ஓகே, பல்மனரி வெயின் வந்து அதே மாதிரி எக்ஸப்ஷன். நார்மலா வெயின் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து பாடியில இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். ஆனா பல்மனரி வெயின் மட்டும், பல்மனரி அப்படின்னு வந்தா மட்டும் இதோட ஃபங்க்ஷன் அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். இது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓ, சோ பார்க்கலாமா? சோ இந்த இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஆன்சர் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். Give one example of give one example of each animals with open and closed circulatory system. So open க்கும் closed circulatory system க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், குயிக் ஃபாஸ்டா சொல்லுங்க. நான் டைப் பண்றீங்க. காக்ரோச் காக்ரோச் ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல, காக்ரோச். நெக்ஸ்ட் க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் யாருக்குள்ள இருக்கு? நிறைய வெயின்ஸ் ஆர்டரிஸ் எல்லாம் எதுல பார்த்தோம்? ஹியூமன்ஸ். வெரி குட். இப்போ ஹார்ட்ல ரெண்டு வேல்வ் இருக்கு, கரெக்டா? ட்ரைகஸ்பீட் வேல், அதுக்கப்புறம் பைகஸ்பீட் வேல். இந்த ட்ரைகஸ்பீட் வேல்வும் பைகஸ்பீட் வேல்வும் எதுக்கு நடுவுல இருக்குன்னு கேக்குறாங்க. வேர் இந்த ஹார்ட் ஆர் தி ஃபாலோயிங் வேல்ஸ் லொகேட்? சொல்லுங்க, ட்ரைகஸ்பீட் வேல்வ் எங்க இருக்கு? எஸ், ரைட் அட்ரியம். ரைட் ஆட்ரியம், அதுக்கப்புறமா ரைட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவுல. ஓகே, பைகஸ்பீட் வேல்வ் லெஃப்ட் அட்ரியம், லெஃப்ட் ஆட்ரியம். அது மட்டும் நல்லா, அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ நீங்க மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் நேம் தி ஃபாலோயிங். என்ன நேம் தி ஃபாலோயிங் பார்க்கலாமா? நேம் தி ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் வேர் தி வேவ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆரிஜினேட் இன் ஹார்ட் டு பிகின் ஹார்ட் பீட். எஸ், எங்க இருந்து அந்த ஹார்ட் பீட் வந்து ஆரிஜினேட் ஆகுது? எந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து? மேம் எஸ் நோ. சரி, எஸ்ஏ நோடு கூட சொல்லலாம். அண்ட் தென் அந்த வேல்வோடைய க்ளோசிங், எந்த வேல்வோடைய க்ளோசிங்? ட்ரைகஸ்பீட் வால்வோடைய க்ளோசிங்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த லப். ட்ரைகஸ்பீட் வால்வ் அப்புறம் பைகஸ்பீட் வால்வோடைய க்ளோசிங்ல தான் வந்து அந்த லப் சவுண்ட் வரும். ட்ரைகஸ்பீட் அண்ட் எஸ்ஏ நோடு வந்து இத பாத்துக்கும், ஹார்ட் பீட் கரெக்டா போகுதான்னு. எஸ்ஏ நோடுல இருக்கு ஆன்சர் கரெக்டா. ட்ரைகஸ்பீட் வால்வும் பைகஸ்பீட் வால்வ் தான் இதுக்கு வந்து க்ளோசிங் ஆஃப் ட்ரைகஸ்பீட் வால்வ் அண்ட் பைகஸ்பீட் வால்வ். க்ளோசிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கனெக்டிங் ஆர்டரிஸ் வித் வெயின்ஸ். யார் ஆர்டரிஸையும் வெயின்ஸையும் கனெக்ட் பண்ணுவாங்க? கேபிலரிஸ். கேபிலரிஸ். வெரி குட். Blood vessels that brings oxygenated blood from lungs to heart. லங்ஸ்ல இருந்து ஹார்ட்க்கு எந்த பிளட் வெசல் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் கொண்டு வரும்? மேம் பல்மனரி வெயின். வெரி வெரி குட், பல்மனரி வெயின். So blood vessel which collect and brings deoxygenated blood from brain and shoulder region to heart. Deoxygenated blood brainல இருந்து. எஸ், சொல்லுங்க ஆன்சர். சுப்பீரியர் வெனா கேவா. ஆமா, சுப்பீரியர் வீனா கேவா. எஸ், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நாளைக்கு வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட் படிக்கலாம். இது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ ஹார்ட் பத்தி இப்போ யாராவது உங்களுக்கு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? எஸ். சோ இந்த மாதிரி டெய்லி ஆன்சரிங் வச்சுக்கலாம். அப்பதான் வந்து உங்களுக்கும் ஒரு டெஸ்டிங் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கும் எனக்கும் தெரியும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி.
ரெகுலரா படிக்கிறீங்களா? எஸ் மேம். ஸோ எவ்வளோ ஒரு ஒன் டேல எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? ஹவு மெனி ஹவர்ஸ்? ரொம்ப இல்லை மேம், ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி மேம். ஹாஃப் அன் ஹவரா? எஸ் மேம். ஸோ நீங்க கிளாஸே 1 ஹவர் அட்டன் பண்றீங்களே, அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர் சொல்றீங்க. எஸ் மேம், கொஞ்சம் எடுத்தது பாக்குற மாதிரி இல்லை மேம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு? பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், பயாலஜி சாட்டர்டே வரைக்கும் இருக்கும் எனக்கு தெரியும். ஒன் எஸ் ஹவர் மேம். பிசிக்ஸ் 1 ஹவரா? பிசிக்ஸ் இப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணும். இன்னும் ஸ்டார்ட் பாதியிலே பண்ணலையா? கட்டாயம். எஸ் மேம், வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு மேம். ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் மேம் அட்டன் பண்றேன். கெமிஸ்ட்ரி? கெமிஸ்ட்ரி வந்து 4 டேஸ் இருக்கும் மேம், வீக்லி 4 டேஸ் 1 ஹவர். ஸோ நீங்க நீட்டுக்கு வேற ப்ரிப்பேர் பண்றீங்க. ஸோ கொஞ்சம் உங்களுடைய ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடிங் அதிகமா பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகேங்களா? ஸோ நீட் வந்து உங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமான எக்ஸாம். ஓகே. ஸோ உங்களுக்கு அது கிடைக்கணும்னா ஆக்சுவலி 6 மந்த்ஸ் இருக்கா நீட்டுக்கு? 6 to 5 months தான் இருக்கு. மே மே 4 இல்ல 5 எக்ஸாம் இருக்கு, நீட் எக்ஸாம். ஓகே. எஸ் ஸோ மேம். அதுக்கு முன்னாடி நீங்க ஸோ இதுக்கு முன்னாடி எழுதிருக்கீங்களா நீட்டு? இல்ல மேம், இப்போதான் மேம் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எஸ் நீட்டுக்கு மேம். முன்னாடி பிப்ரவரி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதெல்லாம் கரெக்டா எஸ். பண்ணுங்க. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க அந்த இ சேவை மையம் இருக்கும்ல, அங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓகே. பிப்ரவரில ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க வேணா ஜேஇ கூட ட்ரை பண்ணுங்க. ஓகே மேம். ஜேஇ வந்து ஜான்வரில நடக்கும். ஓகேங்களா? சும்மா நீங்க ஒரு காம்படிட்டிவ் ஜேஇ கூட ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான், நீட்டு கூட ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். அதுக்கு முன்னாடி நீங்க நீட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல போய் எழுதுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நீங்க 10th லயும் போர்ட்ஸ் எழுதுறீங்க, 12th லயும் போர்ட்ஸ் எழுதுறீங்க. 10th ஃபர்ஸ்ட் டைம் போர்ட்ஸ் எழுதும் போது ரொம்ப பயத்தோட எழுதுவீங்க. ஆனா 12th எழுதும் போது கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் கம்மியாயிடும்ல. அந்த பயம் கம்மியாறதுக்கு ஜேஇ கொஞ்சம் ஒரு வாட்டி எழுதி பாருங்க. அது எப்படிலாம் கொஸ்டின் கேக்குறாங்கன்னு பாருங்க. அப்புறமா நீட் ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்போ மோஸ்டா இந்த நீட் ஸ்டூடெண்ட்க்குலாம் இதுதான் சொல்லுவாங்களே, ஜேஇ எழுதி பாருங்க, அதுக்கப்புறம் நீட் எழுதி பாருங்க. அப்பதான் ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் மாதிரி இருக்கும். உங்களுடைய ஸ்டடி எப்படி இருக்கு, உங்களுடைய பிளான் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, எஸ் உங்களை மேம். டெஸ்ட் பண்றதுக்கு தான் அந்த ஜேஇ எல்லாம். ஓகேங்களா? சொன்னா எழுதி பாருங்க. என்னுடைய சஜஷன், உங்களுக்கு எழுதணும்னா எழுதணும், வேண்டாம்னா கூட உங்களுடைய அது விருப்பம். ஓகேங்களா? இன்னைக்கு ஓகே கிளாஸ் மேம். வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.